கொடுவா மீன் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது வந்து பச்சைக்கறி தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு நாம் பாருங்கள், மாங்காய் வந்து இதோடு சேர்த்து போட்டுக்கிறோம். மாங்காய் போட்டாச்சு. ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த குழம்பு. வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை தேங்காய், கொஞ்சம் அதிகமாக, அதாவது முக்கால் தேங்காய் இருக்கும். ஒரு தேங்காயில் கொஞ்சோண்டு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நாம் இதில் சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி சேர்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக முடிகிற வேலை தாங்க. இது எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சமைச்சு பார்க்கலாம். பாருங்கள், புளி தேவையான அளவுக்கு. புளி மாங்காய் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், அவசர நேரத்தில் இந்த மாதிரி குழம்பெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். தேங்காய் பிடிக்காதவங்களுக்கு தான் கஷ்டம். நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். தாளிப்பு எதுவுமே கிடையாதுங்க. ஏற்கனவே நம்ம வந்து இந்த பச்சைக்கறி வந்து வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கேரளாவோட ஒரு ஃபேமஸ் குழம்பு தான் இது. ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சோன்னா நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங், ஆனால் நாங்கள் அதை வச்சுப்போம், மறுநாள் கூட நாங்கள் வச்சு தான் சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம பாருங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வேகமாக வேலை முடியும்னு பாருங்கள். இப்போ நாம் இதில் இந்த கரண்டியில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். இப்போ நாம் கலக்கி பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் நமக்கு. ஏன்னா தேங்காய் நிறைய இருக்கிறதுனால நம்ம தேங்காவை பார்த்து தான் இதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். இன்றைக்கி கருவேப்பிலை கூட கிடையாதுங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெள்ளையாக தெரியும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், பத்தாது பார்த்திங்களா? பத்தாது நமக்கு. அதனால் இப்படியே பண்ணிட்டு நம்ம கலக்கி வைக்கும்போதே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படியே எடுத்து வாயில் வச்சு பார்த்தா உப்பு தெரியும். நமக்கு மாங்காய் இருக்கிறதுனால நமக்கு இதை பாருங்கள், இந்த குழம்பை பொறுத்தவரை நமக்கு மிளகாத்தூள் அதிகமாகிடுச்சுன்னா காரில் எடுத்துக்கோங்க. மாங்காய் வெந்ததுன்னா தான் நமக்கு உப்பு சரியாக வந்து பார்க்க முடியும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க. இதை அடுப்பில் முதல்ல வச்சுருவோம். நம்ம இதை கொதிச்சதுக்கப்புறம் அடுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். தேங்காய் வந்து நம்ம அரைக்கும் போது ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா குழம்பு நமக்கு நிறைய வேணும்னா ஒரு தேங்காய் கண்டிப்பாக 2 சின்ன வெங்காயம், 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அடுப்பில் எடுத்து வைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மீன் வந்து மாங்காய் மீன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. மாங்காய் பச்சைக்கறி அப்படின்னு இதை சொல்லுவோம் நம்ம. இப்போ பாருங்கள், இதுக்கு ரொம்ப வந்து ஹைலைட்டாக இருக்கிறது இந்த பச்சை மிளகா. இதை வந்து நாம் இதில் போட்டு விட்டுற வேண்டியது தான். இது போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள். இப்போ கருவேப்பிலை மாத்திரம்தான் நமக்கு இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் கருவேப்பிலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேலே வந்து நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ நாம் ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாங்காய் பச்சை மிளகா போடுறதுக்கு மிளகு வந்து பெரும்பாலும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். எனக்கு என்னமோ அது வந்து மிளகு வாசனை வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவையில்லை, இல்லை வந்து பிடிக்காதுன்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோங்க. பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தாளிப்பு நம்ம போட போகிறதில்ல. பச்சை தேங்காய் எண்ணெயை இதில் விட்டுருவாங்க கொஞ்சம். அவ்வளோதாங்க. தேங்காய் இருக்கிறதுனால நம்ம நிறைய தேங்காய் விடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து நம்ம பண்ணும்போது அதை வர நம்ம எடுத்து நல்லா குலுக்கி வச்சுக்கணும் இல்லையா? அவ்வளோதாங்க. நம்மளுடைய மாங்காய் பச்சை மிளகா கொடுவா மீன் பச்சை குழம்பு வந்து பச்சை கறி சொல்லுவோம், இல்லை பச்சை குழம்பு, பச்சை மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பச்சை மிளகா, மாங்காய், கொடுவா மீன்,
பச்சை மீன் குழம்பு, பச்சைக்கறி அப்படின்னு சொல்லுவோம். அது ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களை வந்து சேரும். பாருங்கள், இவ்வளவுதான். நமக்கு வந்து இன்றைக்கி நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய கொடுவா மீன், மாங்காய், பச்சை குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி போட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பாடோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு மீன் வறுவலும் அதோட இந்த மாதிரி ஒரு குழம்பும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி, சிநேகிதி. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.